ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع مقالتي ووعاها فأداها صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பும் அருளும் நிறைந்த நம்முடைய இந்த நிஸ்வானுடைய பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பாக மரியாதைக்குரிய மௌலானா அல்ஹாஜ் நாசர் அஹமது சுராஜ் ஹதரத் பெருந்தகை அவர்களின் தலைமையில் இங்கே பாக்கியமும் அருளும் நிறைந்த சாதாத்துகளின் பாரம்பரியத்தில் வருகிற அல்லாமா மௌலவி அல்ஹாஜ் சையத் அலி அக்பர் தங்கள் அல்லாஹ் அவர்களின் வாழ்விலும் வழக்கத்திலும் பறக்க செய்வானாக. சாலிஹீன்கள் வருவதும் அவர்களின் கரத்தால் சனது பெறுவதும் நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நன்மக்களின் பொருட்டால் நமது காரியங்களை வளமாக்குவானாக. தொடர்ந்து எனக்கு மேடையில எங்களை வார்த்தெடுத்த எங்கள் உஸ்தாது பெருந்தகை, இந்த மண் பெற்றெடுத்த பாக்கியமான மகான் அல்லாமா முகமது முஸ்தபா ஹதரத் தாமத் பரக்காத்துக்கும் நீண்ட நெடும் காலம் எங்கள் ஜாமியா உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றி பேராசிரியராக இருந்ததோடு மாத்திரமல்ல, சதுருல் முதர்ரிஸின் தலைமை ஆசானாக நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கிய பெருமகனார். அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக. மேடையில் அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், எனக்கு முன்னால் இங்கே ரொம்பவும் அழகாக பேசி அமைந்த எங்களோடு எப்போதும் தோடு கொடுத்து துணை நின்று அன்பில் ஒரே இடம் ஹதரத் அவர்களை நான் எப்படி நேசிக்கிறேனோ ஹதரத் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள். மௌலானா
அஹ்மத் அப்துல் காதர் மகதூரி ஹதரத் தாமத் பரக்காத்துக்கும் உட்பட மேடையிலும் கீழும் இருக்கிற உலமாக்கள், குறிப்பாக நம்முடைய இந்த சிறப்பான மதரசாவின் நிர்வாகிகள், சாதிகள் உட்பட அவர்களோடு தோல் கொடுத்து துணை நிற்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும், மேடையில் இருக்கிற மூத்த பெருமக்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக, சங்கை மிக்கவர்களே, மிகச் சிறப்பான ஒரு விழா இது. கல்வி சார்ந்து நடத்தப்படுகிற நிகழ்வு. மனித வாழ்க்கையின் வெளிச்சம் கல்வியை கொண்டே அல்லாஹ் கொடுக்கிறார். நான் உயர்வதற்கும் வளர்வதற்கும் என் ரப்பை அடைவதற்கும் கூட கல்வி தேவை. அவ்வளுல் இல்மி மஅரிஃபத்துல்லாஹ் என்பார்கள். கல்வியின் முதல் கல்வியே அல்லாஹ்வை குறித்து நான் அறிவது. அவனை அறியாது எதை செய்ய முடியும்? அவனை சார்ந்து விளக்கம் கிடைக்காமல் நான் வாழ்க்கையில் எங்கும் உயர முடியாது, எங்கும் நான் ஜெயிக்கவும் முடியாது. என் வணக்கம் சீராகுவதற்கும் கல்வி தேவை. என் வணக்கத்தை நான் முறையாக செய்வதற்கும் கல்வி தேவை. எல்லாவற்றுக்கும் மேலால் நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு கல்வி தேவை. என் பிள்ளைகளோடு அழகிய வாழ்க்கை, என் மனைவியோடு மிகச் சிறப்பான மாணவியின் வழி, இன்னொரு பக்கம் சமூக மன்றத்தில் யார் யாரை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தும் அந்த கல்வி. அதை கொண்டுதான் மக்கள் இதயத்திலும் இடம் உண்டு. நான் மண்ணை விட்டு போகிற போது நல்ல மனிதன் என்ற முகவரியோடு போக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் நல்ல மனிதன்? இந்த மண்ணை விட்டு விடைபெறுகிற போது நல்ல மனிதராக விடைபெற வேண்டும். உன் ஜனாசாவை உயர்த்துகிற போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்ல வேண்டும், ஆஹா, மாமனிதர் அல்லவா விடைபெறுகிறார். நமக்கிடையே வாழ்ந்த பண்பாளர் போகிறார், வள்ளல் போகிறார், ஆயிரம் ஆயிரம் இதயங்களை மகிழ்வித்தவர் போகிறார் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் இப்படி சொல்வார்கள், அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். அல்லாஹ் சொல்வான், இவர் நல்லடியார் என்பான். அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் நல்ல மனிதன் என்ற அங்கீகாரம் தரப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? இந்த மண்ணில் வாழ்கிற மனிதர்களே, நீங்கள் தான் ஒருவர் நல்லவர் என்பதற்கு சாட்சியாளர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நல்லவன் என்பதற்கு சாட்சி என் மனைவி சொல்ல வேண்டும், என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டும். இங்கே இருந்து நான் விடைபெறுகிற போது எல்லோரும் நான் நல்லவன் என்றால் நான் அல்லாஹ்வின் பார்வையிலும் நல்லவனாக பதிவு செய்யப்படுவேன் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோடு நல்ல பெயர் பெறுகிற வாழ்க்கையை அங்கேயும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் மக்களை அணுக வேண்டும், எப்படியெல்லாம் மக்களோடு நடக்க வேண்டும், மனைவியின் வாழ்க்கை எப்படி என்னோடு, நான் அவர்களோடு, என் பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அத்தனைக்கும் கல்வி தேவை. கல்வி 5 வகை. கல்வி என்பது 5 வகை. 5 வகையையும் பெறணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே சனது பெறுகிற ஆலிமாக்களுக்கு நாங்கள் கொடுத்த கல்வி இருக்கிறது. இங்கே நான் எல்லோருக்குமாக கல்வியையும் சொல்வேன். அவர் கல்வியாளர் என்று பேசுவது மாத்திரமல்ல, 5 வகையான கல்வி. ஆச்சரியப்பட வேண்டும். முதல் கல்வி அஸ்ஸம்த் என்பார்கள், மௌனம். கல்வி முதல் கல்வி அவ்வளுல் இல்மி அஸ்ஸம்த், மௌனம். வாழ்க்கையில் மௌனமாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையில் மௌனத்தை கையாளுங்கள். பேசுவதை குறைத்து விடுங்கள். நீங்கள் கல்வியாளர் என்பதன் அடையாளம் அது. சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அடிக்கடி சொல்வார்கள், மனிதன் முழுமையான ஆளாயிட்டான், அவன் அறிவிலும் கல்வியிலும் உயர்ந்து விட்டான் என்பதற்கு அடையாளம் இதா தம்ம அபுலுஹு நகசல் கலாம், அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றால் பேச்சு குறைஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப பேசுகிறவர்களோடு எச்சரிக்கையாக இருங்கள் என்றார்கள். அதிகம் பேசுபவர்களோடு எச்சரிக்கை. நான் எல்லோருக்கும் கல்வியை சொல்கிறேன். எல்லோரும் கல்வியாளர்களாக ஆக வேண்டும். மௌனம் என்பது ஒரு பெரிய வாழ்க்கை. இதைவிட மேலாக சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னஜால், வெற்றி நான் பெற வேண்டும்,
எதனால் பெற முடியும் என்று ஒருவர் கேட்கிறார். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் அவர்களின் இதய துடிப்பெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து வெறுமினே மறையக்கூடாது, ஒரு வெற்றியாளனாக தீர்மானிக்கப்பட்டே என் வாழ்க்கை நிறைவாக வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வெற்றியாளர்கள் என்ற முகவரியோடு மண்ணை விட்டு விடைபெறணும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்து கேட்கிறார், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றியை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், எதனாலெல்லாம் வெற்றி என்று கேட்டபோது சில அடையாளங்களை சொன்ன அன்னலார் அம்லிக் அலைக லிசானக், உன் நாவை அடக்க கற்றுக்கொள் என்றார்கள். உன் நாவு உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் என்றார்கள். நாவின் மீது உன் ஆட்சி இருக்கட்டும் என்கிறார்கள். உன் கட்டுப்பாட்டில் நாவு இருக்கணும். உன்னை மீறி பேச்சு வெளியாக கூடாது. பேச நினைத்த போது பேசிவிடாதே, பேச நினைத்த போது பேசிவிடாதே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவுலகத்தின் மேதை, அறிவுலகத்தின் மிகச்சிறந்த ஞானி, மிகப்பெரிய ஆன்மீக மருத்துவர், உடலுக்கும் சிகிச்சை அளித்தவர்கள், இதயத்திற்கும் சிகிச்சை அளித்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஒரு பெண்ணும் பெரிய ஆலோசனை கூட்டத்தில் நீ இருந்தால் அங்கே ஆலோசனை கேட்கப்படுகிற போது கூட உனக்கு தெரிந்த போதிலும் பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா, நீ கொஞ்சம் மௌனமாகவே இருந்து விடு. நல்ல கவனிக்கணும். பேச வேண்டிய இடம், பேசுவதற்காகவே நான் அழைக்கப்படுகிறேன். ஆலோசனை குழு என்பது சில பேர்கள் இருப்பார்கள். அவங்க நோக்கமே அவங்க கருத்தை வந்து சொல்லணும். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், 10 பேர் வச்சு மசோரா நடக்கும், ஆலோசனை. உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, கருத்து சொல்லப்படும் இடம். அந்த இடத்தில் நீ மௌனம் காத்து விடு. இமாம் ஷாஃபி, ஏன் உன்னை விட பெரியவர்கள் இருப்பார்கள், கருத்து சொல்லட்டும், நீ மௌனம் காக்கிறாயா, அங்கே நீ பின்னாலும் போற்றப்படுவாய் என்றார்கள். சபை முடிந்தாலும் உனக்கு பாராட்டு உண்டு. அது எப்படி என்று கேட்டபோது அல்லாமா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆலோசனை கொடுத்து எல்லாரும் அந்த ஆலோசனை முடிவாயிட்டா இப்போ சொல்லுவாங்க, ஆலோசனை கரெக்டு தான்ப்பா, நல்ல முடிவு தான். ஏன் அதற்கு இருந்தாங்கல்ல, அது நல்ல முடிவுங்க இருக்க போய் தான் அவங்க மௌனமாக இருந்துட்டாங்க. நீ மௌனமானதால் அந்த முடிவு நல்லது என்று மக்கள் ஏற்பார்கள். அங்கேயும் ஒன்னே தான் சொல்வார்கள், அவங்க மௌனமாக இருந்துட்டாங்களே, தப்பா இருந்தாலும் அவங்க எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஒரு காலம் எடுக்கப்பட்ட முடிவு தப்பென்று வந்தால், எடுக்கப்பட்ட முடிவு மக்கள் தப்பாக பேசினால் அப்போதும் உன்னை பாராட்டுவார்கள். அதுதான் அதற்கு மௌனமா இருந்துட்டாங்க. அந்த முடிவு அதற்கு பிடிக்கல, அதனாலதான் மௌனமாக இருந்தார்கள். நீ மௌனம் காப்பதால் ஆலோசனை குழுவில் எடுக்கப்படுகிற முடிவு நல்லதாக இருந்தாலும் நீ பாராட்டப்படுவாய். அந்த முடிவு அங்கீகாரம் பெறாமல் போனாலும் நீ பாராட்டப்படுவாய். மௌனம் எங்கு வரைக்கும் தேவை? வாய் திறந்து பேசுகிற இடத்திலும் கொஞ்ச நேரம் மௌனம் காத்துவிடு. யாருமே பேசலன்னா நீ பேசு, நீ சொல்லிதான் முடிவு வரணும்னா நீ பேசு, இல்லைன்னா அங்க நீ அவசியப்பட வேண்டாம், அவசரமும் பட வேண்டாம் என்றார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸமத நஜா, யார் மௌனம் காக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கல்வியின் 5 வகையில் முதல் வகை நான் மௌனம் காப்பது மிகச்சிறந்த கல்வி. அதிகமாக பேசுகிற போது நிறைய சிரமங்களை சந்திக்கிறோம். பல பேர் நிறைய நேரங்களில் தங்கள் நாவினாலேயே தங்கள் வாழ்க்கையை பல பகுதியில் இழந்திருக்கிறார்கள். நாவின் சொற்களால் பல இதயங்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள், ரணப்படுத்தி இருக்கிறார்கள். தன்னை பெற்றெடுத்து அன்பு காட்ட தகுதிமிக்க தாயை கூட, தந்தையை கூட இவரின் சொற்கள் காயப்படுத்தி ரணப்படுத்தி அவர்களின் மன வருத்தங்களை சந்தித்திருக்கிறார். நிறைய நேரங்களில் தான் பெற்ற பிள்ளைகளை கூட கொஞ்சம் சில வார்த்தைகளை பயன்படுத்தியதால் காலத்திற்கும் அந்த பிள்ளைகள் இவர் அன்பை பொழிந்தாலும் அந்த வார்த்தையை மறப்பதில்லை. தீயால் சுட்ட பொண்ணு கூட ஆறி போயிடும். நாவில வெளிப்பட்டு காயப்படுத்தி விட்டோம் என்றால் அது ஆறுறதில்லை, அது இதயத்தில் இருந்து காலாகாலம் ரணப்படுத்தும். எனவேதான் மௌனம்
உன்னை வெற்றியாளனாக தீர்மானிக்கும் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளின் வாழ்க்கையும் சாலிஹீன்களின் வாழ்க்கையும் நீங்கள் உள்ளே கடந்து போனால் அவர்கள் மௌனத்தை வாழ்க்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் அவர்கள் பேசுவதில்லை, சில நேரங்களில் தலையசைப்பார்கள். அந்த அசைவுக்காக 1000 பேர் காத்திருப்பார்கள். தலையசைவுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க என்ன செய்யறாங்க ஓகேன்னு சொல்லணும், தலையை ஆட்டுவாங்க. அந்த தலையை அசைக்க மாட்டார்களா என்று காத்திருந்த சாலிஹீன்களின் வரலாறு நூற்றுக்கணக்கில் வரலாற்று புத்தகம் அதை வெளிச்சமாக்கி காட்டுகிறது. எனவே இங்கே இருக்கும் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை மகத்தானது. வாழ்க்கைக்கு நிகர் இன்னொன்றும் இல்லை. இந்த மண்ணில் நான் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், கல்வியுடையவனாக வாழ வேண்டும். என் வாழ்க்கை அல்லாஹ்வின் இதயங்களை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையாக அமைய வேண்டும். இன்னொரு பக்கம் மக்களின் இதயங்களில் நல்ல மனிதன் என்ற அங்கீகாரத்தை நான் பெரும் வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு இந்த கல்வி ரொம்ப முக்கியம். நான் மௌனம் காக்க வேண்டும். பல நேரங்களில் தேவை வரும்போது பேசணும், பேசினாதான் முடிவு வரும்னா பேசணும், பேசினால் பல பேர் பயன் பெறுவார்கள் என்றால் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள், தூபா என்கிறார்கள், சோபனம் உண்டாகட்டும். யாருக்கு? அவர் பேசுவார். அந்த வார்த்தை லட்சோபலட்ச இதயங்களுக்கு சிகிச்சையாக இருக்குமே, அந்த பேச்சுக்கு சோபனம், அந்த வார்த்தையாளருக்கு சோபனம். நம்முடைய வார்த்தை 1000 மனிதனின் இதயத்தை மாற்றுகிற வார்த்தையாக இருந்தால் அதற்கு சோபனம் இருக்கிறது. எனவே தேவையில்லாத காலம் மௌனம் தான் மிகச்சிறந்த கல்வி என்கிறார்கள். இரண்டாவது அல்-இஸ்திமா என்பார்கள், செவிதாழ்த்தி கேட்பது. எல்லாரும் கல்வியாளர்களாக ஆகணும். இங்கே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சனது வழங்குகிறோம். ஆலிமாக்களுக்கு பட்டம் கொடுக்கிற இந்த நேரம், ஒரு பட்டமளிப்பு விழாவின் வழியே நீங்கள் சுமந்து செல்ல வேண்டிய கல்விகளை உங்கள் இதயத்தில் பதிய வைத்து அனுப்ப ஆசைப்படுகிறோம். இஸ்திமா, செவிதாழ்த்தி கேட்பது, அது கல்வியின் 2ஆம் பகுதி என்றார்கள். சொல்லும் வார்த்தை காதில் கேட்க வேண்டும், காதை தாழ்த்தவும் வேண்டும். இதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் 2 விஷயத்தையும் சொன்னான். திருக்குர்ஆன் ஒரு பெரிய அறிவுரை, முதல்லின்னாஸ், மனித உலகத்திற்கு வழிகாட்டும் 10,000 செய்திகளை சுமந்த வேதம் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் அதை கேட்டவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்றால் அல்லாஹ். அதை கேட்கிற போது பல மனிதர்களின் இதயங்கள் மாறியது என்கிறார் அல்லாஹ். மாபெரிய மாணவியின் அன்பு தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்வார், என் தந்தையின் இதயத்தின் சிகிச்சை திருக்குர்ஆன் என்றார். திருக்குர்ஆனை என் தந்தை கேட்டபோது அவர் இதயம் மாறி மாணவியின் அன்பான தோழராக மாறுகிறார். எத்தனை நூற்றுக்கணக்கான சஹாபிகள் திருக்குர்ஆன் ஓதப்பட்ட போது, செவிதாழ்த்திய போது அவர்கள் இதயத்திற்கு அது சிகிச்சையாக அமைந்தது. பெருமானாரிடத்தில் அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் ஓதப்படுமையானால் செவிதாழ்த்தி கேளுங்கள், அன்சிது, மௌனமாயிருங்கள், வாய்மூடியர்கள், பேசக்கூடாது, மௌனம். இன்னொரு பக்கம் செவிதாழ்த்துவது, லஅல்லகும் துர்ஹமூன், இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அருளுக்கு சொந்தமாகுவீர்கள் என்றால் அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. செவிதாழ்த்தி கேட்கிற வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆனில பாராட்டுவான். எந்த விஷயத்தை சொன்னாலும் செவிதாழ்த்தணுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அங்க நம்ம இருக்கணும். திருக்குர்ஆன் இன்ன ஃபீ ذلك லذிக்ரா, 10,000 அறிவுரைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான். நபிமார்களின் வரலாறை சொல்லிவிட்டு சொன்னான் அல்லாஹ். படிப்பினைகளையும் பாடங்களையும் சொல்லிவிட்டு சொன்னான். இது மிகச்சிறந்த அறிவுரை. லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் வல்க ஸமஅ வ ஷஹீத், யாருக்கு இதயம் இருக்குமோ, இதயத்தில் சிந்திக்கும் திறன் இருக்குமோ, யார் செவி வைக்கிறார்களோ, செவி தாழ்த்துகிறார்களோ, வ ஷஹீத், அவர் இங்க இருக்கணும். நிறைய பேர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் எங்கேயோ இருப்பார், வீட்டில் இருப்பார், வீட்டை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், பஜாரில் இருப்பார், பள்ளிவாசலில் தக்பீர் கட்டி நிற்போம், அவர் கல்வி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கும். சஹாபாக்களை ரசூல் பாராட்டுவாங்க, 7 பேருக்கு அரிசுடைய நிழல்னாங்க. அதில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு வெளியில போவார், கல்புகு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல கல்பை தொங்க விட்டுட்டு போயிடுவாருன்னாங்க.
பள்ளிவாசல்ல கல்பை தொங்க விட்டுட்டு போயிடுவார். சட்டை கலட்டி ஆங்கர்ல போடுற மாதிரி கல்பை அங்க தொங்க விட்டுட்டு போயிடுவார். என்ன அர்த்தம்? அவர் கடையில் இருப்பார், கல்பு அல்லாஹ்வோடு இருக்கும். அவர் பஜாரில் இருப்பார், இதயம் ரசூலோடும் அல்லாஹ்வின் தொடர்போடும் இருக்கும் என்கிறார்கள். மஸ்ஜிதின் தொடர்பில் இருக்கும் என்கிறார்கள். இங்கே கல்பு இருக்க வேண்டும். அவர் செவிதாழ்த்துவது எப்போது முழுமையாகும்? இதயம் இங்கே இருக்கணும், கவனம் எங்கோ இருக்கக்கூடாது. காதல் மட்டும் செய்தி விழுது, கவனம் எங்கோ இருக்குது, அது பிரயோஜனம் அல்லங்கிறான். ஒவ்வொரு ஷஹீத் அவர் உடலால் இங்கே இருக்க வேண்டும், உள்ளத்தால் இருக்க வேண்டும். உடல் மட்டும் இருப்பதல்ல, உள்ளமிருந்து செவிதாழ்த்த வேண்டும். செவிதாழ்த்துவது மிகச்சிறந்த இல்ம். நாம போய் மதரசாலை 7 வருஷம்லாம் ஓத முடியாது. இனி 5 வருஷம் கோர்ஸ்ல சேர்ந்து ஆலிமாக முடியாது. சாலிஹீன்களின் வார்த்தைகளை, உலமாக்களின் வார்த்தைகளை, அல்லாஹ்வின் அன்பர்களின் வார்த்தைகளை செவிதாழ்த்தி கேட்டு பழகுங்கள். நீங்கள் கல்வியாளர்கள். அந்த கல்வி உங்களை மாற்றும், உங்கள் இதயத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மிகச் சிறப்பான நெருக்கம் ஏற்படும். அல்லாஹ்வையே அறிந்து கொள்ளும் ஞானம் கிடைக்கும். எங்கே? நான் செவிதாழ்த்துகிற இடத்தில் கிடைக்கிறது. எனவேதான் இஸ்திமா, செவிதாழ்த்துவது என்பது அது கல்வியின் ஒரு பாகம் என்றார்கள். எல்லா இடத்துக்கும் இதை நம்ம சொந்தமாக்கலாம். சும்மா பரக்கத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு வர்றது இல்லை. என்னப்பா சூப்பராக பேசுனாங்க, பாராட்டுவதற்கு பேசுறவங்களும் பேசுறது இல்லை. பாராட்டு அல்லாஹ் கொடுக்க. அவர் எப்படி பேசினார் அல்ல. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றேன்னா அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா டெய்லி தொழுது கேட்பேன். என்னை கொண்டு அந்த பிரயோஜனம் இருந்தால், என் வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருந்தால் ரப்பை அனுப்பிவை. இல்லைன்னா நான் போறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லாத இடமா அதை மாத்திடு. உனக்கு நாம் கொண்டு பிரயோஜனம் இருந்தால் அனுப்பு, இல்லைன்னா நிறுத்து. போய் பேசிட்டு பாராட்டு வாங்கிட்டுலாம் வர்றதில்லை. இங்கே லட்ச இதயத்திற்கு சிகிச்சையாக அமைய வேண்டும். அப்போது அவர் மாறுகிறார். இங்கே நீங்கள் வரணும். எப்படி? நிறைய விஷயங்களை கேட்டு வாழ்க்கையை கொண்டு வரணும். சாலிஹீன்கள் கேட்டு கேட்டு தான் வாழ்ந்தார்கள். மாணவி சொன்ன வார்த்தைகளை செவியேற்ற சஹாபிகள் வாழ்க்கையாக ஆக்க துடித்த வரலாறு எத்தனை 1000 பக்கங்களை அல்லாமா இப்னு கஸீர் பதிவு செய்திருக்கிறார். வரலாற்றின் மகான், வரலாற்றை ஆய்வாக எடுத்துக்கொண்டு எழுதி தந்ததில் மகச்சிறந்த இடம் இப்னு கஸீர். அவர் எழுதுவார், சஹாபிகள் ரசூலின் வார்த்தையை கேட்டபோது தங்களுடைய இதயத்தில் அதை சுமந்தார்கள். பெருமானார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சு, லந்தனா ருல்பிர் ஹத்தா தும்பிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க உயர்வான இடத்துக்கு வரணுமா, நற்பாக்கியத்தை அடையணுமா, அப்படி அடையணும்னு நினைத்தால் நீங்க விரும்பினது செலவு செய்யணும், நீங்க விரும்பினது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு வசனம். அந்த வசனம் இறங்கின காலத்தை நீங்க வரலாற்றை திறந்து பார்த்தால் அது ஒரு புரட்சி காலம் என்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சஹாபிகள் பேசிய வார்த்தை அம்வாலி அஹப்பு இலை. நான் வச்சிருக்கிற சொத்துல எனக்கு எது பிரியம், எனக்கு எது பிரியம், எனக்கு எது பிரியம். ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்பட்ட பேச்சு, மஸ்ஜிதிலே பேசப்பட்ட பேச்சு, பெண்கள் பேசிய வார்த்தை ஐயுல் அம்வாலி அஹப்பு இலை. நான் வைத்திருக்கிற வீடா, மாளிகையா, என் ஒட்டகமா, என் மனைவியா, என் பிள்ளைகளா, எது எனக்கு பிரியம்? எனக்கு பிரியமானதை நான் கொடுத்தால் தான் நான் நற்பாக்கியவான் என்று அல்லாஹ் சொன்னான். கொடுக்க முனைந்தார்கள் என்று மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய காலம் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், எனக்கு ரொம்ப பிரியமா ஒரு குதிரை வச்சிருந்தேன், அந்த குதிரையை நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், அந்த குதிரையை கொண்டு கொடுத்தேன். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், தனக்கு பிரியமான அடிமை, அழகிலும் அன்பிலும் அப்படி ஒரு பெண் இல்லை, அந்த பெண்ணை எனக்கு பிரியம் என்பதால் அல்லாஹ்வின் பாதையில் கொண்டு உரிமை விட்டேன். சஹாபாக்கள் எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? செவிதாழ்த்திய போது. செவிதாழ்த்துதல் என்பது நாளைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு அருமையான மிகச்சிறந்த ஒரு நிலை. அந்த நிலை வர வேண்டும். சமூகத்தில் இன்னைக்கு பெயர்பட்ட பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் தொந்தரவுகளும் முசீபத்துகளும் நாம ஒழுங்கா செவியேற்பதில்லை, செவியேற்றதை வாழ்க்கையாக்குவதும் இல்லை. அதான் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக கேட்க வேண்டும். மிகச்சிறப்பாக ஆழ்ந்த சிந்தனையோடு இதய துடிப்போடு ஒவ்வொன்றையும் கேட்கணும். வாழ்க்கையை மாற்றுகின்ற லட்ச செய்திகளை சர்க்காரை ஆடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பேசி விடைபெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைகளும் திருக்குர்ஆனில் அருளப்பட்ட போது, அன்னலார் சொன்ன போது அதை செவியேற்கிற மக்கள் சஹாபிகள் தங்களை முழுக்க ஆக்கிக் கொண்டார். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல உட்கார்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை.
கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்பதுதான் கல்வி, செவிதாத்துவதுதான் கல்வி. செவிதாத்தும் இடத்தை நாம் விட்ட போது கல்வியை இழக்கிறோம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இமாம் புகாரி எழுதுவார், செய்தனா உமர் இப்னு கத்தாப் வேலையும் இருக்குது, பஜாருக்கு போகணும், வீட்டு பணி இருக்குது, என்ன செய்யறது, ஒன்றும் ஓடல. உடனே நான் ஒரு நாள் போவேன், என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாள் நான் போகிறேன் ரசூலுடைய தபைக்கு, ஒரு நாள் நீங்கள் போங்க, இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டுட்டு நைட்டில் வந்து என்கிட்ட சொல்லணும், நாளைக்கு நான் போய் கேட்பேன், நீங்கள் வேலைக்கு போங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, கேட்கும் அந்த இடம் தன் வேலை பணிகளுக்கு இடையே எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு செய்தி அல்ல, இமாம் புகாரி எழுதுவார். ஹதீஸ ரசூல்கிட்ட போய் கேட்கிறத, வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் செவிதாழ்த்தி கேட்பதில் அவர்களுக்கு இருந்த போட்டி முனைப்பு என்பார் இமாம் புகாரி. கேட்கணும். பின்னால கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். உங்க நிகழ்ச்சி தான் இது. நீங்க அமைதியாக இருந்தால் மக்கள் அமைதியாக இருக்க தயாரா இருக்கிறாங்க. என் ஹிதுமத்தில் இருக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கு. சங்கை மிக்கவர்களே, ஞாபகம் வையுங்கள், இந்த அஞ்சும் என் வாழ்க்கையாக்கினால் நான் ஒரு பெரிய கல்வியாளனாக மரணிக்கிறேன், வாழ்கிறேன். ஒரு மிகச்சிறந்த கல்வியாளனாக இந்த சமூகத்தில் என் பணி தொடர்கிறது. வீடு நல்லா இருக்கும், குடும்ப அன்பா இருக்கும், பிள்ளைகள் கட்டுப்படுவார்கள், மனைவி கட்டுப்படுவார். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் தொடர்பு என்னோடு நெருக்கமாகும். ஏன்? இந்த வாழ்க்கை கிடைப்பதுதான் பெரிய பாக்கியம். எனவே திருக்குர்ஆனின் ஒவ்வொரு வசனங்களுக்கு பின்னாலும் சஹாபிகள் அதை செவியற்ற வெளிப்பாடு கிடைத்தது. பெருமானாரின் ஹதீஸை கேட்கணுங்கிற ஆர்வம், போட்டி முனைப்பு வந்தது. வேலைக்கு போறது கூட ஒரு நாள் லீவு போட்டுட்டு கேட்டது மட்டும் இல்லை, அடுத்த நாள் கேட்காம போயிடக்கூடாது, ஒருத்தரை வச்சு கேட்க வச்சு அதை வாங்கி கேட்ட சஹாபாக்கள் எங்க மஜ்லிஸ் நடக்கும், நல்ல செய்திகள் எங்கே சொல்லப்படும், அந்த சபைகளுக்கு வேலைகளை எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைத்து விட்டு விடைபெறுங்கள், செல்லுங்கள், அமருங்கள், செவிதாழ்த்தி விடுங்கள். நீங்கள் கல்வியாளர்கள் என்ற முகவரி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை அழகான இலக்கை நோக்கி பயணமாகும். மூன்றாவது பகுதி அல் ஹிஃபுஸ், கேட்டதை மனதில் ஆக்கணும், அதை பாதுகாக்கணும், மனப்பாடமாக்கணும். ஒரு விஷயத்தை கேட்டுட்டு விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடும். அந்த விஷயத்தை நினைவு வச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நினைவு வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள், இன்னைக்கெல்லாம் மொபைலில் பதிவாகிடுது, ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அதை அப்படியே திரும்ப கேட்கலாம். எத்தனை தடவை கேட்டால் மனசுல பதியும். சஹாபிகள் மாத்திரமல்ல, சாலிஹீன்கள் சொன்னாங்க, நாங்கள் பழக்கப்படுத்தினோம், 7 தடவை ஒரு விஷயத்தை கேட்போம், திரும்ப கேட்டால் எங்கள் மனசை விட்டு அது மறையாது. அப்படி சொன்னவங்க 11 தடவை கேட்போம், 3 தடவை கேட்போம். ஆக கேட்கணும். எப்படி? அது மனனமாக வேண்டும். கல்வியின் 3வது பகுதி கேட்ட விஷயங்களை மனப்பாடமாக்குவது. அது மனதில் ஆக ஆக காலத்திற்கும் அது செயல்பாட்டில் இருக்கும். எழுதி வைக்கிறது தப்பில்லை, எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அது எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கும். எழுதி வைத்ததை திரும்ப நான் பார்த்தால் அது மனதிற்குள் தரிபட்டு விடும். இஃபுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய அருமையான செய்தி ஹதீஸ் பதிவு செய்யும். நஃபரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி வஹஃபிலஹா வஅத்தாஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செழுமையாக்கட்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. பெருமானாருடைய துவா வாங்கிட்டே இருக்கணும். பெருமானார் சில விஷயங்களுக்கு துவா செய்திருக்கிறார், அந்த துவா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பெருமானார் கேட்ட துவா, நஃபரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக, ஒளிமயமாக்குவானாக. எந்த மனிதன்? சமிஅ மகாலதி வ வஆஹா வ அத்தாஹா, என் வார்த்தையை காது கொடுத்து கேட்டு அதை மனப்பாடமாக்கி கொண்டு. பெருமானார் சொல்றாங்க, கேட்கணும் என்பது மனப்பாடமாக்க. கேட்டதோடு நிறுத்துவதல்ல, அது மனனம். இப்ப நான் கேட்டுட்டு போவேன், அது இப்ப மனசுல இருக்கும், கொஞ்சம் கழிச்சு அசர்த்து என்ன சொன்னாங்க ஞாபகம் வராது. அதை இன்னைக்கு பதிவு செய்துட்டோம், எழுதி வச்சுக்கிட்டோம், ஞாபகத்தில் இருக்கும். 2வது இருக்க பார்க்க 11 தடவை பார்த்தேன்னு சொன்ன சாலிஹீன்கள் எங்கே? 7 தடவை திரும்ப பார்த்தோம் என்று சொன்ன சாலிஹீன்கள் எங்கே? நாமும் அதில் வரணும். அப்பதான் அது மனசிலாகும். மனமாகுவது என் வாழ்க்கையில் அடுத்த காலத்திற்கு அதை கொண்டு வருவதற்கு நான் பொருத்தமாக்கி கொண்ட விஷயம். அதனாலதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, எதனால் மறதி வரும்னு கேட்டாங்க நபிகிட்ட. ஏன்? வாழ்க்கையில மறக்க கூடாது, மறதியில் இருந்து பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும், நினைவாற்றல் கூடணும்.
நினைவாற்றல் குன்றினால் எல்லாமே போச்சு. பெருமானார் பாதுகாப்பு கேட்டாங்க. அல்லாஹும் இன்னி அவுது மிக்கவின் அறுதலில் உமர். அல்லாஹ் நான் வாழணும், நீண்ட ஆயுள் வாழ்றது பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானார். ஆரோக்கியத்தோடு வாழணும், அதை விட பாக்கியம். நீண்ட ஆயுள், படுக்கையாயிடக்கூடாது, யாருக்கும் சுமையாயிடக்கூடாது, இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் குன்றிவிடக்கூடாது. ஆனால் நீண்ட ஆயுள் என்ற பெயரால் நான் தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போகிற அந்த வாழ்க்கையில் நான் அடைவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஒண்ணுமே தெரியாது, பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, ஆமாம்மா கொஞ்சம் கழிச்சு என்னப்பா அப்படிம்போம். அவன் நம்ம சாப்பாடு தான் கேட்போம், அப்புறம் மறந்துடுவோம். நானா கேட்டேன்போம். அது அறுதலில் உமர் என்று ரசூல் விவரிக்கிறாங்க. அறுதலில் உமர் தெரிந்தவைகள் தெரியாமல் போகிற சும்மன் நுணக்கி சுகுவில் கல்ப். நான் மனிதர்களை அல்லாஹ் சொல்றான், பின்பு அவரை வேற நிலைக்கு மாத்திடுறோம். எப்ப முதல்ல எப்படி இருந்தால் சின்ன பிள்ளையா இருக்கிறார், அதே நிலை முதுமைக்கு பின்னால வருது. அந்த வாழ்க்கை வேண்டாம் கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அறுதலில் உமருக்கு நிறைய விளக்கம், அதெல்லாம் இங்கே சபை நேரத்தை தராது. அந்த அறுதலில் உமர் என்று ரசூல் எந்த வாழ்க்கை அது இழிவான வாழ்க்கை என்றார்களோ அந்த வாழ்க்கை வரைக்கும் காலம் வரைக்கும் வாழ்வதிலிருந்து பாதுகாப்பானாங்க. ஆனா நீண்ட ஹயாத்து பாக்கியம், ஹயாத்து முழுக்க ஆரோக்கியம் பாக்கியம், நினைவாற்றல் குன்றாமல் இருக்க வேண்டும், அதுவும் பாக்கியம். அதனாலதான் சாலிஹீன்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னால இருந்து நிறைய எடுத்து எழுதுறாங்க. அதுல ஒன்று நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு அம்மா ராத்திரி 11:30 மணிக்கு போன் அடிக்குது, அதில் என் பையன் நாளைக்கு 10th எக்ஸாமுக்கு போறான், இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாமே மருந்தமா இருக்குந்தான், காலையில பரீட்சைக்கு போகணும் எல்லாம் மருந்தமா இருக்குன்னா என்னத்தை எழுதுறது, பப்ளிக் எக்ஸாம். இன்னைக்கு பிள்ளைங்களுடைய நிலை எங்கெல்லாமோ நேரத்தை கொண்டு செலவழிச்சிடுறாங்க, எதை பார்க்க கூடாதோ அதையெல்லாம் பார்த்துடுறாங்க. மறதிங்கிறது பாவத்தால் ஏற்படும் என்கிறார் இமாம் ஷாஃபி. என் உஸ்தாது சொன்னார் என்கிறார், பாவத்தால் ஏற்படும் மறதி என் உஸ்தாது சொன்னார்கள். இமாம் ஷாஃபி சொல்வார். அல்லாமா மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உஸ்தாத். நான் இமாம் மக்கியினுடைய சியாரத்துக்கு போயிருந்தேன், இமாம் ஷாஃபியினுடைய உஸ்தாதுடைய சியாரத்துக்கு, இமாம் ஷாஃபியின் சியாரத்துக்கும் போயிருந்தேன். இமாம் ஷாஃபி எனக்கு வாரிஷதனி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம ஃபض்லுன் மின் இலாஹி வ ஃபض்லுல்லாஹி லா யுஅதா லிஆசி. கல்வி அல்லாஹ்வின் பேரொளி, நினைவாற்றல் அல்லாஹ்வினுடைய ஞானம். அது நினைவாற்றல் அல்லாஹ்வின் கிஃப்ட். அவனுடைய கிஃப்டையும் அவனுடைய ஒளிவையும் அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்கிறது இல்லை. பாவம் செய்வதால் நினைவாற்றல் குறையும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாங்க. இன்னைக்கு பாவம் நிறைய கூடிச்சு. பிள்ளைங்கள்ட்ட என்ன பாவம் இருக்கு? பிள்ளைங்க ரொம்ப இன்னைக்கு நிலை மாறி போயிட்டாங்க. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறதுல இருந்து அதுல ஏற்படுகிற குறைவுல இருந்து ஒரு மொபைல கையில கொடுத்துட்டோம்னா அவன் 7 வயசுல இருந்து அவன் எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறான். பாதுகாக்கணும் பிள்ளைகளை. தவறான பார்வையில் இருந்து பிள்ளைகளை கட்டுப்படுத்துங்கள். தவறான பேச்சுக்கள் வளராமல் பாதுகாத்து விடுங்கள். தீய நண்பர்களின் சகவாசத்தை விட்டு பாதுகாத்து விடுங்கள். ஒரு பெற்றோர்களின் கண்காணிப்பு பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும். அவனை பரீட்சை செய்வதற்கல்ல, அவனை பண்படுத்துவதற்காக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எங்கேயோ திசை மாறி போயிருக்கிறாங்க. சின்ன வயசுல 10 வயசுல 12 வயசுல அன்னைக்கு ஒரு ஆய்வு குறிப்பு எடுத்திருக்கிறாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவன் வயசு என்ன? 9வது படிக்க அவன் வயசு என்ன? எங்கே போதை வந்தது? அந்த பழக்கம் எங்கே உருவானது? தந்தை இடத்தில் இல்லை, தன் தந்தையின் தந்தை இடத்தில் இல்லை, தன் உடன்பிறப்புகளில் இல்லை, வீட்டிலேயே இல்லாத போதை இவனுக்கு எப்படி? அவன் எங்கே போகிறான்? யாரோடு பழகிறான்? அவன் சகவாசம் மிக முக்கியம். சொஹபத் சாலிஹ் துரா, சாலிஹ் குணத், சொஹபத் தாலிஹ் துரா, தாலிஹ் குணத். ஒரு பாராசீக கவிஞன் சொன்னான், நல்லவர்களின் தோழமையும் தொடர்பும் அந்த வாழ்க்கையை உனக்கு நசீபாக்கும். பாவிகளோடு தோழமையும் தொடர்பும் அதுதான் கொடுக்கும், அதுதான் கொடுக்கும். ரொம்ப கவனம். நினைவாற்றல் குன்றுவது பாவம் கூடும் போது ஏற்படுகிறது. பாவம் கூடிட்டா நினைவாற்றல் குறையுது. அப்ப நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு யா முஹைமின், யா அல்லாஹ் சொல்லுங்க, யா முஹைமின் சொல்லுங்க எல்லாரும். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய பேர், அழகிய திருநாமம் யா முஹைமின், யா அல்லாஹ். டெய்லி சுபுக்கு பின்னால 113 தடவை ரெகுலரா ஓதிட்டே வாங்க. அவருக்கு மறதி ஏற்படாது, நினைவாற்றல் அபதிவரமான நிலைக்கு போகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முஜர்ரபா சாலிஹீன்கள் அனுபவித்து எழுதிய விஷயம். நினைவாற்றல் அதிகமாக்கி கொண்டு இந்த சமுதாயம் அதிகமாக்கணுங்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் பெயர் சொல்களில் ஒன்று
முஹைமின் என்ற வார்த்தையை வயசாகிட்ட மறதி வரும். அவங்க கூட இது அதிகமா ஓதிட்டே இருக்காங்க. யா முஹைமின் யா அல்லாஹ், யா முஹைமின் யா அல்லாஹ் 113 தடவை. எந்த திக்ர் ஓதுனாலும் ஆரம்பத்திலே முடியல ஒரு 13 ஸலவாத் ஓதிக்கணும். ஸலவாத்து தான் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் நமக்கு வெற்றியை வாங்கி தருகிற சக்தி மிக்க. அதான் சாலிஹீன்கள் எழுதினாங்க, அத்திர் ஃபமக பிஸ்ஸலாத்தி அலா ரசூல். உன் உடலுக்கு அத்தர் பூசுற, ஆடைக்கு அத்தர் பூசுற, மனத்தை உண்டாக்குறதுக்கு உன் வாய்க்கு அத்தர் பூசு. உன் வாய் மணக்கும், உன் வாய்க்கு போடும் அத்தர், உன் வாயின் மனம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ சொல்லும் ஸலவாத்து தான் உன் வாயின் நறுமணம் தரும் அத்தர் என்றார்கள். அத்திர் ஃபமக பிஸ்ஸலாத்தி அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை கொண்டு உங்கள் வாயை மனமாக்குங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால தான் தினமும் காலையில ஒரு 100 தடவை ஸலவாத்து ஓதிரணும், மாலையில 100 தடவை ஸலவாத்து ஓதிரணும். இன்னைக்கு முரீதுகளுக்கு கொடுக்கிற ஔராதுகளில் ஒரு பங்கு காலை மாலை ஸலவாத். சுபஹ் தொழுதுக்கு 100 தடவை ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்ரிபுக்கு பின்னாடி 100 தடவை ஸலவாத். ரசூலுக்கு ஸலவாத்து சொல்லாத பகலும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது. அங்கே ரசூலின் அன்பு கிடைக்கிறது. ஸலவாத்து அதிகமா ஓதுவதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்தும் கிடைக்கிறது. இதற்கெல்லாம் மேலால் சக்கராத்துல நாவுல கலிமா நசீபா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஆமீனே சொல்லாம இருக்கல, என்னன்னு புரியல. துவா உங்களுக்கும் எனக்கும் கேட்கிறோம், நம்ம தகுதியோ இல்லையோ கொடுக்கறதுக்கு அவன் தயார். அதனால துவா வரும்போது ஆமீன் சொல்லணும். நான் காயல்பட்டு புகாரி ஷரீஃப்ல பேசுவோம், ஹதரத் இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்தமா வர்ற ஆமீன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாக்கியமான மக்கள். ஸலவாத்தை சொல்ற இடத்துல ஸலவாத்து, ஆமீன் சொல்ற இடத்துல ஆமீன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சங்கை மிக்கவர்களே, அத்தீரு ஃபமக்க பிஸ்ஸலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் நாவு மணக்க வேண்டும், வாய் மணக்க வேண்டும். அந்த வாயின் மனமும் நாவின் மனமும் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொல்லும் ஸலவாத்தால் ஏற்படும் என்கிறார்கள். இங்கே நினைவாற்றலை அதிகமாக்க ஹிஃபுதுங்கிறது முக்கியம். ஹிஃபுது முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பது, இரண்டாவது அதை மனதில் பதிவது. மனசுல ஞாபக சக்தி அதிகமாகணும். அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி பழகிற போது அது நாளைய வாழ்க்கையாக மலரும். தொழுகையினுடைய நிபந்தனை இத்தனைன்னு சொல்லிட்டா அதை மனப்பாடம் ஆக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொழுகையிலையும் அதை கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். உதுவுல இன்னும் சுண்ணத்தை பேரணும், மனசுல ஆக்கிட்டோம் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ராத்திரி படுக்கிற போது பெட்டை தூக்கி ஒரு உதறோம், அது நபியினுடைய சுண்ணத்து. பெருமானார் பெட்டை உதறி படுத்தாங்கன்னு வருது. இங்க எதற்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு விட்டு நான் படுக்கையில் கூட நிம்மதி பெற முடியாது. அது உதற இல்லைன்னா அதுல ஏதாவது பூச்சி இருந்து தொந்தரவு படுத்தும். காலில் போட ஷூ எடுத்து ஒரு தட்டிட்டு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் காலில் போடுகிற ஷூவிலும் நிம்மதி பெறுவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்போது நினைவில் வர வேண்டும். நபியை விட்டுட்டு வாழ்வது வெற்றி தராது மாத்திரம் அல்ல, நிம்மதியை போய்க்கிடும். எனவே இப்போது 3வது பகுதி, ஒரு விஷயத்தை கேட்பதற்கு பின்னால் மனசில் ஆக்கணும், மனப்பாடம். ஏன்? அதுதான் அடுத்தடுத்த காலங்களில் நான் நல்லதை செய்வதற்கு தூண்டுதலாக அமையும். 4வது அல் அமல் பிமா சமிஆ. வாழ்க்கையில கேட்டது பூரா அமல் செய்ய. மனப்பாடமாக்கின பின்னால் என்ன வேலை? அமல் செய்ய. அமல் ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் எடுத்து வாழ்ந்த வரலாறு லட்சம் பக்கங்கள். வாழணும், கேட்டுட்டு போறதல்ல. இங்க ஒரு செய்தி சொன்னோம், நாளைக்கு என் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து காட்டணும். அதுதான் உண்மை. இன்றைக்கு வாழ்வதற்கு இந்த சமூகம் பலகீனப்படுகிறது. எல்லாத்தையும் கேட்டா கிடைச்சிடும் நினைக்கிறோம், அதை கேட்கிற முறை தவறி போய் விடுகிறோம். வாழுங்கள் என்கிறேன். உங்கள் வீடு மஸ்ஜிதாகட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையில் பயிற்சி கொடுங்கள். ஆலிமாக்களாக வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நாளைய தலைமுறைகளை அல்லாஹ்வுடையவர்களாக ரசூலுடையவர்களாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தான் முதல் பள்ளிக்கூடம். நான் முதல் பாடம் என் தாயாரிடத்தில் படித்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாயார். அங்கிருந்து நான் பாடத்தை துவக்கினேன். உங்கள் மடிதான் பள்ளிக்கூடம். உங்கள் பண்புகளும் உங்கள் அருமையான தந்தையின் அரவணைப்பும் தான் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்தில் போய் நான்
படித்து ஒரு பண்பாளனாக மாற வேண்டும். அந்த பாடத்தை காட்டிலும் பெற்றோர்கள் கொடுக்கிற அந்த பாடம் அவனை மிகச்சிறந்த பண்பாளனாக மாற்றுகிறது. பெற்றோர்களை பிள்ளைகளின் ரோல் மாடல். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் வாழ இருக்கிறார்கள். நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், நான் ராத்திரி இஷாவுக்கு பின்னால வித்திரு பள்ளிவாசல்ல தொழுகிறது இல்லை, வீட்டில் போய் தொழுவேன். வீட்டில் போய் தான் தொழுகிறது. தகப்பனார் என்ன செய்வாங்க, நான் வந்துட்டாலே அவங்க உடனே லைட்டை போட்டுருவாங்க, ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. எங்கேயா நிகழ்ச்சி முடிச்சுட்டு இருந்தால் லைட்டை போடுவாங்க. அலிம்சான் தான் கூப்பிடுவாங்க. வந்தால் வித்திரு தொழுவார்கள். வித்திரு என் புள்ள நான் போன உடனே வீட்டில் முசல்லா விரித்து விடுவான். முசல்லா விரிப்பா. என் கூட குழந்தை பிறந்து 2-3 வயசுல பழகம் ஆகிட்டு நான் போய் டெய்லி முசல்லா விரிச்சேனே, அதை பார்த்து பக்கத்தில் நிற்பா. அப்புறம் ஒரு கட்டம் வந்து அவள் எடுத்து முசல்லா விரித்து போடுவான். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் வரதுக்கு முந்தைய முசல்லா விரித்து உங்கள் புள்ள போட்டு வச்சிருக்கா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்தால் வாப்பா தொழுவாங்க. இப்போ அவன் முசல்லா விரிக்கிறான், எனக்கல்ல அவளுக்காக விரிக்கிறான். அவள் முசல்லா தனக்காக விரிக்கிறாள். புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நஃபில் தொழுகை, சுன்னத் தொழுகை வீட்டில் தொழ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வித்ர வீட்டில் தொழுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகு சுன்னத்தை வீட்டில் தொழுதுட்டு பள்ளிக்கு வாங்கன்னாங்க. காலையின் முதல் தொழுகை சுபுகின் ஃபஜ்ரின் சுன்னத்தும், இரவின் கடைசி தொழுகை வித்ரும் வீட்டில் இருக்கணும். அதுக்கு நிறைய நன்மைகளை எழுதுறாங்க. இங்கே உங்கள் கவனத்திற்கு நான் சொல்வேன், வாழ்வது நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். ரோல் மாடல். ஒரு பிள்ளை தன் தாயை போல் வளர்கிறது, தந்தையை பார்த்து பழகுகிறது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒளிமயமாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு வாருங்கள். அழகான சொற்களை பேசுங்கள். உங்களைப் போல் உங்கள் பிள்ளைகள் பேசுவார்கள். அழகாகவே நடங்கள். உங்களைப் போல் உங்கள் பிள்ளைகள் நடப்பார்கள். பொய் சொல்லாதீர்கள். பிள்ளைகளும் பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். வாழ்வது என்பது ஒரு பெரிய புனிதம். வாழ வேண்டும். 8:30 மணிக்கு நான் நிறைவு செய்வேன். வாழ வேண்டும். வல்லல் நபிகள் வார்த்தைகள், சஹாபிகளின் வாழ்க்கை. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் வார்த்தைகளை உலகத்தில் கொட்டியவர்கள் அல்ல, வாழ்ந்ததை சொல்லி காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ் அன்னை உம்மு ஹபீபா அறிவிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன். பெருமானார் சொன்னாங்க, மன்சல்லா இஸ்னத்தை அஷரத ரக்அத்தன் ஃபீ யௌமின் வ லைலா புனியா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியா லஹு பிஹின்னா பைத்தன் ஃபில் ஜன்னா. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் சேர்த்து 12 ரக்காத் யார் சுன்னத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும். சரியான ஹதீஸ். ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் இரவு பகலில் 12 ரக்காத் யார் சுன்னத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸை உம்மு ஹபீபா அறிவிச்சுட்டு சொன்னாங்க. அந்த 12 ரக்காத் என்னன்னு கேட்டுக்கங்க. சுபுவுக்கு முன்னால 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 2, 6 2 8, மக்ரிபுக்கு பின்னால 2 10, இஷாவுக்கு பின்னால 2 12. இந்த 12 ரக்காத்தும் தினமும் யார் தொழுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. இந்த ஹதீஸை கேட்டது நபியின் மனைவி உம்மு ஹபீபா. அம்மா சொல்றாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்போது இந்த ஹதீஸை நான் செவிதாழ்த்தினேனோ கேட்டேனோ அன்று முதல் என் ஹயாத் வரையிலும் அந்த 12 ரக்காத்தை விட்டதில்லை. அதில் ஒரு பாடம் எழுதுவாங்க கீழே, அம்மா ஆசைப்பட்டாங்க டெய்லி ஒரு சொர்க்க மாளிகை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னும் 3 நிமிடங்கள் மாத்திரம் உண்டு, பாக்கி உள்ளதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு மாளிகை தினமும் வேணும். அந்த ஹதீஸ் அம்மாட்ட இருந்து அறிவிக்கிறாங்க அண்ணல் அபசா. நம்ம வரைக்கும் செய்தி வரணுமே. அண்ணல் அபசா அறிவிக்கிறார். அம்பசா சொல்வார், நான் உம்மு ஹபீபாட்ட அந்த ஹதீஸை கேட்டேன். உம்மு ஹபீபாட்ட இருந்து அறிவிக்கிறவங்க அம்பசா. ஏன்னா இன்னைக்கு நம்ம குறைக்கு வருதுன்னா ராவி, இவங்க இமாம் புகாரி, அவங்க உஸ்தாத். அம்பசா சொன்னாங்க, மா தரக்துஹுன்ன முன் சமீஅத்துஹுன்ன மின் உம்மி ஹபீபா. உம்மு ஹபீபாட்ட என்னைக்கு எந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விட்டதில்லை. சையதுனா அம்பசா இடத்திலே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அம்ர் இப்னு அவுஸ். சையதுனா அம்ர் இப்னு அவுஸ் அவங்க அம்பசாட்ட கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அம்பசா இடத்துல அந்த ஹதீஸை நான் கேட்டதிலிருந்து மா தரக்துஹுன்னா அந்த 12 ரக்காத்தை நான் விட்டதில்லை. அம்பசாவுக்கு அடுத்து அம்ர் இப்னு அவுஸுக்கு அடுத்து நம்ம ஒரு இமாம் புகாரி இடத்துல வருது, இமாம் முஸ்லிம்கிட்ட வருது, திருமதிட்ட வருது. அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தவங்க யாருன்னா நுஅமான் இப்னு சாலிம். சையதுனா நுஅமான் பின் சாலிம் சொன்னார், மா தரக்துஹுன்ன முந்து சமீஅத்துஹுன்ன மின் அம்ர் இப்னு
இப்னு அவுஸ் அவங்க என்னைக்கு இந்த 12 ரக்காத்தை பத்தி ஹதீஸை சொன்னாங்களோ அதை நான் கேட்டது, இன்னைக்கு நான் விட்டதில்லை. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் நம்ம கைக்கு வந்து இருக்குன்னா அதை தொடராக அறிவித்த அத்தனை பேரும் வாழ்க்கையில் கொண்டு வந்து தந்ததால் இன்றைக்கும் அந்த ஹதீஸ் அந்த ஒளிவுடனும் மனத்துடனும் இருந்து கொண்டிருக்கிறது. வாழுங்கள். செய்திகளை கேட்பது மாத்திரமல்ல, 4ஆம் பகுதி வாழ்வது, 5வது நஷர் நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை சமூகத்தில் பரப்புவது, 5வது பரப்புறது. நம்ம மட்டும் வாழக்கூடாது, நம்ம பிள்ளைய வாழ சொல்லி பழகணும். இந்த செய்தியை கொண்டு பிள்ளைகிட்ட சேர்க்கணும், அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். சஹாபாக்களும் தாபியீங்களும் கேட்டு கேட்டு வாழ்ந்த அடுத்த தலைமுறை கொண்டு சேர்த்தாங்க. இப்போ நீங்கள் பயானை கேட்டுட்டீங்க, உங்கள் மனைவிட்ட கொண்டு சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். நான் ஜும்மா பயான் செய்வேன், செய்துட்டு வீட்டில் போய் என் வீட்டை மாத்துக்க சொல்வேன், என் பிள்ளைகிட்ட சொல்வேன், இன்னைக்கு ஜும்மாவில் இப்படி ஒரு பயான் பேசுனேன். அது பயானா பேசுறது இல்லை, ஜும்மாவில் ஒரு செய்தி சொன்னோமா, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் படித்தேன், அது அப்படியே நேர்க்க அந்த செய்தியை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்து விடுகிறது. இங்கே அருமையான இந்த 5ம் மிகச்சிறந்த இல்ம். நான் கல்வியாளனாக என்னை ஆக்க வேண்டும். இந்த 5ஐயும் எடுத்து வாழுங்கள். எங்கள் மதரசாக்களும் ஜாமியாக்களும் 1000 குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சட்டக்கலைகளையும் இதயங்களில் சுமந்து சமூகத்தின் ஆளுங்கள் ஆலிமாக்களை உருவாக்கி அனுப்புகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் கல்வியாளனாக மாறும்போது அவன் வீடு அழகாகும், நாடு அழகாகும், அவனை சுற்றி இருப்பவர்களால் நல்ல மனிதன் என்ற அங்கீகாரம் பெறுகிறான். அதுதான் என் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் அழகை, கண்ணியத்தை, அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை, மேன்மையை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியாளர்களில் நாம் பங்கு பெற வாழ இறைவன் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் சருகி விடாமல், தடம் புரண்டு விடாமல், கெட்ட மரணங்களுக்கும் நோய்க்கும் ஆளாக்கி விடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு தழும்பிய வாழ்க்கையை வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவானாக. ஹயாத் வரையிலும் நாமும் நமது குடும்பமும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், ஆஸ்பத்திரி வாழ்க்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, இங்கே வந்திருக்கிற அல்லாமா தங்கள் அவர்களின் பரக்கத்து நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.